உங்களுக்கு புரியுதா? புருஷன் கூட வாழ்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு குடுப்பனை வேணும் பாட்டி. ஆனா எனக்கு அது இல்லைன்னு எப்போவோ புரிஞ்சு போச்சு. ஆனா என் பிள்ளைங்க அப்பா இல்லாம வளர போறத நினைச்சாதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆதித்யாவை நான் சமாதானப்படுத்திடுவேன். தமிழ் என் பேச்சு கேட்பா. ஏய், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குடி. அது என் குழந்தைங்க கூட தான் பாட்டி. எதை தேடியும் என் மனசு போகல. யாரோட அன்புக்கும் நான் ஏங்கல. அப்படின்னு உன் வாய் தாண்டி சொல்லுது. உன் மனசு எதனால நொந்து போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ நினைக்கிற நம்புற எதுவுமே நிஜம் இல்ல. எது நிஜம் இல்ல? ஆதித்யாக்கும் மித்ராக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆக போதே, அது நிஜம் இல்லையா? ஆதி என் கூட வந்து சேர்ந்துருவார்னு நம்பணும், அப்படிதானே? அதுக்கு இனிமே வாய்ப்பே இல்ல பாட்டி. என் சந்தோஷம் என் குழந்தைங்க மட்டும்தான். அவங்களுக்கு எது நல்லதோ அதை பண்றதுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. பாரதி சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க சார். வாங்க. நான் இப்ப வந்துடுறேன். இவ எதுக்கு இப்ப தனியா பேசணுங்கிறான்? இவ சரிப்பட்டு வரமாட்டா. இவ பையனை வச்சுதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எங்கடி இந்த குட்டி பையன் ஆதி? பாரதி, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. ஏன் சார், என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இல்ல, இத நான் எங்களுக்காக சொல்லல, உங்க பையன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க பையன் எங்க மாப்பிள்ள ஆதித்யாவை அப்பாவை நினைச்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல மித்ரா கழுத்துல ஆதி தாலி கட்டுறத பார்த்தா உங்க பையன் சும்மா இருப்பானா? அவன் அங்க இருந்தா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆதித்யா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், ஐசியூ வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஆதித்யாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். உங்க புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். எதை பத்தியும் யோசிக்காம நீங்க இம்மிடியட்டா தயவு செஞ்சுங்கிறது கிளம்புங்க. அண்ட் மோர் ஓவர், உங்க பையன் ஆதித்யா இங்க இருந்தான்னா நிச்சயமா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. மித்ரா கழுத்துல ஆதித்யாவை தாலி கட்டவே விட மாட்டான். அப்படிலாம் இல்ல சார், என் பையன் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான். அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துப்பீங்க சொல்லுங்க? எப்படி பாத்துப்பீங்க? ஆதித்யாவை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. தெரிஞ்சா சரிதான். அப்படி ஒரு குழந்தையோட எமோஷனோட விளையாட நான் தயாரா இல்ல. அடேங்கப்பா, அவ்வளவு நல்லவரா இவரு? உங்க பையன் ஆதித்யாவை குணமாக்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இல்ல பிளாங்க் செக் கூட நான் தரேன். அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. பட் ப்ளீஸ் உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்னடி இது? திடீர்னு ஆதிக்கு மித்ராவுக்கு கல்யாணம்னு சொல்லிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு என்ன பண்றது? நேத்து நைட்டு ஆதியும் மித்ராவும் கோவிலுக்குள்ள இருந்தாங்கல்ல, அவங்க ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்லி இந்த ஊரே தப்பா பேசுச்சு. அவங்க தப்பு பண்ணலன்னு எவ்வளவு மறுத்தாங்க. ஆனா அதை இந்த ஊர் நம்பல. ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணோம்னு சொல்லி இந்த ஊரே முடிவு பண்ணிடுச்சு. அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காம இப்போ மித்ராவா கல்யாணம் பண்ண அவரும் ரெடி ஆயிட்டாரு. ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி தமிழு ஆதித்யான்னு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவங்களையெல்லாம் விட்டுட்டு எப்படி அவனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆதி அப்பா குழந்தைங்களை யோசிக்கல பாரு. அப்பா அப்பான்னு குழந்தைங்க ஏங்கி அழுதா பாவம் பாரதியால என்ன பண்ண முடியும்? அப்போ ஆதி அப்பாக்கு இன்னொரு கல்யாணமா?
அவரு மித்ரா ஆண்டி கூட போயிட்டா அம்மா நான்லாம் ஃபீல் பண்ணுவோம்ல. அவரு ஏன் இத பத்தி யோசிக்கல? சரி. ஆமா ஆமா. ஆதித்யா எங்க? இல்லையம்மா, நாங்களும் அவனைத்தான் தேடிட்டு இருக்கோம். ஓ அப்படியா? அப்ப காலையில இருந்து நீங்க ஆதித்யாவை பார்க்கவே இல்ல, அப்படிதானே? உங்க யார் முகமும் சரியே இல்ல. குழந்தைகிட்ட ஏதாவது சொன்னீங்களா? நாங்க உன் பையன்கிட்ட எதுவுமே சொல்லல. எது நடந்தாலும் நாங்க தான் காரணம்னு சொல்றத முதல்ல நிப்பாட்டு. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, நான் உங்க மேல சந்தேகப்படல. ஆனா என் பையன் ஆதித்யா கிட்ட ஆதிக்கு நடக்க போற கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அது நடக்காது. எது? இல்ல இல்ல, உன் பையனை கஷ்டப்படுத்துற மாதிரியான விஷயம் எதையுமே நாங்க நடக்க விட மாட்டோம்னு சொல்ல வந்தேன். பாட்டி, ஆதி கல்யாணத்தை பத்தி ஆதித்யா கிட்ட நீங்க எதுவும் சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுத்துருவேன், பாத்துக்கோங்க. ஏ லதா, எங்கடி ஆதித்யா? நீயாவது உண்மையை சொல்லு. இல்ல பாரதி, அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியாது. உங்க யாருக்கும் தெரியாதுல்ல? சரி, என் புள்ள எங்க இருக்கான்னு நானே தேடுறேன். ஆதித்யா!